திரியண்டா பகலே செய்யணும். நீ தானே சொன்ன நீ சொல்ற அவனே தானே தண்டனை அவனுக்கு வைக்கிறானு அவனை தான் மடிச்சுட்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த நாள். சூரகிர அரிகம் எரிமலாகிற நாடு ஜப்பான். யாராரு எங்கெங்க போறாங்களோ. வித்தியாசமான விளையாட்டு இது. வெல்கம் டு ரைட். ஓகே, இன்னைக்கு இவ்வளோ பேருடையும் சேர்த்து நாங்கள் இன்னைக்கு எங்களோட இன்ட்ரோ வந்து கொடுக்குறோமே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரீசெண்டாக வந்து உங்களுக்கு தெரியும் வந்து கனடாவில் இருக்கிற அம்மா வந்து இவங்களை சந்தித்து இவங்களோட இருந்து சாப்பிட்டு இவங்களோட ஒரு நாள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் அப்பப்போ வந்து இவங்களை வந்து பார்த்துக்கொள்றது, நாங்களும் டெய்லி பார்க்குறதில்ல. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க நிறைய பேர் இவங்களுக்கான ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லி விரும்பி இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு உதவி பண்ணுறதுல மிக முக்கியமான ஒருத்தங்கள் வந்துட்டு பிரான்ஸில் இருக்கிற ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்துட்டு தேவியம்மா ஃபேமிலி. ஸோ அவங்க வந்துட்டு இவங்களுக்கு வளமையாக நிறைய ஹெல்ப்புகளை வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இவங்க எல்லா பையன் வந்துட்டு பீச் பக்கம் கூட்டி போய் ஒரு நாளைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இவங்களோட. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இவங்களோட பொழுதுபோக்கை வந்து நீங்கள் எங்களுக்கு காண்பிக்கணும் அப்படி சொல்லி நிறைய ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கான முக்கியமான ஒரு ரீசனும் இருக்குது. அதை வந்து என்கிட்ட அவங்க சொல்லலை. நீங்கள் ஸ்பொட்டுக்கு போங்க, அதுக்கப்புறமா ஒரு ஆள் வந்து அங்கே வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி இவங்க எல்லா பையன் கூட்டிகிட்டு போய் அங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் செய்து இன்றைக்கி முழுக்க வந்து இவங்களோட தான் நாங்கள் நாட்கள் வந்து அப்படியே போகாட்ட போகிறோம். ஸோ எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்க தானே? காலையில் எத்தனை மணிக்கு வெளிக்கூட்டிங்க? 8 மணிக்கு 8:30 வலிக்கிட்டாங்க. என்ன சொன்னால் நேற்று பஜனா வலிக்கு போனாங்க. ஸோ அங்கே வந்து அங்கே வச்சு மீட் ஏழியாவது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ நேற்று பஜனா வலிக்கு போன இடத்துலையும் வந்துட்டு சொல்லிட்டோம் நாளைக்கு 8:30க்கு 9 மணி போகிற மாதிரி ரெடி ஆகுன்னு சொல்லி அவங்க 8:30க்கெலாம் ரெடி ஆகிட்டாங்க. லேட் பண்ணதுக்கான முக்கிய காரணம் கேமரா பிடிச்சிட்டு இருக்க கேமராமேன். நானும் பலிக்கிட்டேன், கைருவனும் பலிக்கிட்டான். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் கேமராமேனெல்லாம். அவங்க நான் ஃபோன் பண்ணி எழுப்பி அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் ரிலாக்ஸாக கொஞ்சம் 5 நிமிஷம் இருந்து ஒலிம்பிட்டோம் வந்தோம். ஸோ இதுக்கெல்லாம் பொறுப்பு முழுக்க வருதானா? சரி, நானும் வெளியே வந்து வெளிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நாங்களும் லேட் பண்ணாமல் இங்கேருந்து வெளிக்கிடலாம்னு சொன்னால் தெரியுமா வெயில் பக்கம். ஆனால் நான் வந்து நாங்கள் சாக்கம் காடல் தான் வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து கேம்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் முழுக்க பார்க்கணும் அப்படி சொன்னால் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அதாவது பீச் பகுதி நாங்கள் சொன்ன மாதிரி என்ன சொன்னால் காற்றோட சத்தம் கொஞ்சம் கூட இருக்குன்னு சொன்னால் நாய்ஸ் ஃபில்டர் வந்துட்டு பழுதாகிட்டுது. ஸோ இனி வந்து கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் யாரை வந்துட்டு இந்த ஒரு அம்பியராக வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதை நடுவராக வந்து கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னால் கிழக்கு மாகாண ஸ்போர்ட் மீன்ஸ் கிளப்போட தலைவர் வந்து எங்களுடைய ஆஸ்திரேலியா வந்து வந்திருக்காரு. கைருவனை கொண்டு வந்திருக்கோம். அவர் தான் வந்து தலைமை தாங்கி என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து நடத்த போகிறோம், எப்படி நடத்துகிறேன்னு சொல்லி வந்து தலைமை தாங்க போகிறார். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் தான் பிசிலாம் அடிக்கணும். பிசில் வேண்ட மாதிரி ட்ரோக்கே கொண்டு வர விஷயம் விட்டு போட வந்தாங்கப்பா. அவங்களோட பக்கத்தில் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி அவங்கள விளையாண்டுருக்காங்க. நாங்கள் வைக்கிற விளையாட்டுகளும் இருக்குது. ஒருத்த பெயில் வேண்டாம், எங்கே வச்சுக்கலாம். சரி, ஒருத்த பெயில் வரும் வரைக்கும் பெயில் வந்து வந்தது கொஞ்சம் இருப்போம். ஓகே, வேண்டாம். நாங்கள் 3 டீமாக பிரிக்க போகிறோம். சரிங்களா? 3 டீமாக எத்தனை பேர் நம்ம மொத்தமாக இருக்கோம்? இப்போ
30 பேர் இருக்கும் 10 பேராக வந்துட்டு பிரிக்க போகிறோம் சரியா எல்லாரும் ஒரே லைன் ஆகுங்க முதல்ல ஒரு லைனில் இல்லைங்க டீமை பிரிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு ஒரே லைனில் நில்லுங்க ஒரே லைனில் நில்லுங்க யார் எங்கெங்கே போகிறாங்களோ வித்தியாசமான விளையாட்டு இது மூளைக்கான விளையாட்டு அது முடியத்தான் உங்களுக்கு உடம்புக்கான விளையாட்டை நாங்கள் தருவோம் சரியா இப்போ 1 2 3 2 எல்லாரும் சொல்லணும் சரி அதுக்கப்புறம் நீங்கள் 1 2 3 அப்படி சரியா சரி நீங்கள் எத்தனை 1 நீங்கள் 2 நீங்கள் நீங்கள் 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 சொன்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் 2 3 1 2 3 1 2 3 1 2 ரைட் இப்போ 1 சொன்னவங்க எல்லாம் வந்து இந்த பக்கம் வாங்க 1 சொன்னாக்கெல்லாம் ரைட் நீங்கள் வார் ஓகே ரைட் இப்போ 2 சொன்னவங்கலாம் இந்த பக்கம் வாங்க ரைட் இப்போ 3 சொன்னவங்கள இறங்கி படுத்துக்கு வாங்க இப்போ நீங்கள் தான் வந்து டீம் சரியா அதாவது உங்களோட டீமுக்கு பேர் வைக்கிறேன் தமிழ் மன்னர்களுடைய பேர் சேர சோழ பாண்டியர்கள் இல்லை எது 1 நம்பர் 1 சேரன் 2 நம்பர் சோழன் 3 நம்பர் பாண்டியன் சேர சோழ பாண்டியன் சரியா இப்போ 3 டீம் வந்துட்டு ஒரு இடத்த வட்டமாக இருங்க கொஞ்சம் அதில் சேரன் ஒரு பக்கம் சோழன் ஒரு பக்கம் பாண்டியன் ஒரு பக்கம் மூவேந்தர்களுக்கும் இன்றைக்கு வேலை இருக்கு மூளைக்கா இதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருதுன்னு சொன்னால் நம்ம சத்துரு கொண்டாட்டங்கள்லாம் வந்துட்டு இதுக்கு போகிற அந்த ஞாபகம் வருது கேமிங் போகிற ஞாபகம் வருது சரி கொஞ்சம் தள்ளிடுறீங்களா சரி நீங்கள் கொஞ்சம் நீளம் மஞ்சள் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கிட்டு வரலாம் இல்லை அங்கே எங்கிட்ட கொஞ்சம் இங்கிட்டு தள்ளிடுங்களா ஓகே இப்போ சேர சோழ பாண்டியர்களுக்கு மூளைக்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட போகிறது இப்போ எல்லா பேர்லையும் எல்லா பெச்சிலையும் கலந்துருக்கீள் எத்தனை அமௌண்ட் இருக்கு மேல் லெவல் வரைக்கும் மூணு டீம்ல இருக்கா 7 லெவல் வரைக்கும் 3 டீம்ல இருக்கு 7 எத்தனை இருக்கு 7 எத்தனை பேர் இருக்கீங்க கை வைத்துங்க 7 தான் கூட இருக்கு போடுது அங்க அதுல ஒரு இதுல ஒரு அதுல 2 பேர் வட்டிங்க இல்ல 3 அதுல இதுல ஒரு ஆள் சரி பிரச்சனை இல்லை பாமா அவர் தலைமை தான் கட்டுமே ஓகே இப்போ இதுக்கு வந்து நாங்க ஒவ்வொரு டீமுக்கு வந்து ஒவ்வொரு ஆளை வந்து லீடரா வைக்க போறோம் சரியா இப்போ உங்களோட குரூப்ல நீங்க சொல்லுங்க வேற லீடரா இருக்கு யாருண்ணா புவியண்ணா இவர் ரைட் நீங்க உங்கள்கிட்ட லீடரா பார்த்துக்கொள்ளுங்களா உங்களோட டீமுக்கு யாரை லீடரா வைக்க போறீங்க யாரு லாதனாச்சு ஓகே அவர் தான் உங்களோட டீம் லீடர் உங்களோட டீமுக்கு யாருன்னா டனுவண்ணா ஓகே டனுவண்ணா ஸோ 3 டீமுக்கும் லீடர்கள் இருக்குது நீங்கள் உங்களோட டீமை வந்துட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொள்ளணும் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அந்த கேள்வி கேட்டு அண்ட் வந்துட்டு உங்கள் டீமுக்கு கடைசி வரைக்கும் சின்ன சின்ன கேமிங் வச்சு எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் சரியா இப்போ 3 டீமாக வந்துருக்கிறீங்க 10 பேராக இருக்கீங்க மொத்தம் ரைட் ஓகே இப்போ முதலாவது கேள்வி சொல்லக்கூடாது கையை ஏற்றணும் உங்களுக்கு குரூப்பில் தெரிஞ்சால் கையை ஏற்றணுமா ஜெயிக்குதான் முதலாளி சரியா ஏண்டா சோழர் சேரன் சேரன் எந்த குரூப் இந்த குரூப் சரி இலங்கை சுதந்திரம் அடைந்த நாள் எத்தனாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது டேட் ஆஃப் பர்த்தோட வந்து சொல்லணும் சரிங்களா ஓகே இந்த டீம் வந்துட்டு ஓகே இது உங்களுக்கான கேள்வி இங்கே ஒரு கேள்வி கேட்க இல்லை அவங்க சொல்லட்டும் சொல்லணும் அவங்க தெரியாட்டி பிள்ளை நம்மகிட்ட இது குழுப்பு சொல்லும் அது அப்படியா அவங்களுக்கு வேற வழி கேட்கலாம் வேற கேள்வி சரிங்களா ஓகே நீங்கள் டேட் சொல்லுங்க 4ஆம் தேதி 1948 2ஆம் மாதம் 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 4ஆம் தேதி 1948 சரியா அது ஓகே மற்ற குரூப் சரியாது மற்ற குரூப் சரியா எனக்கும் தெரியா அதுக்கு தான் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சு கொள்ளலாம் சொல்லி எனக்கு தெரியாது சரியா டேட் எனக்கு தெரியாது இதான் அப்படி விவாதிக்கலாம் உங்களுக்கு ஆண்டு சரி 2ஆம் மாதம் 4ஆம் தேதி சரி ஓகே ஸோ பெஸ்ட் கேள்வி அவங்க பின் அவங்க வந்து அதில் பாஸ் ஆகிட்டாங்க சோழன் டீம் ரைட் ஓகே இவங்ககிட்ட கேட்குறது எங்கிட்ட ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காரு அவர் நாங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு வேண்டியது நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் கூகுள்கிட்ட இருந்து கேட்குறோம் தோக்குற டீமுக்கு வந்து சரிங்களா தோக்குற டீமுக்கு ஜெயிக்கிற டீமுகள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை தோக்குற டீம் வந்து செய்து காட்டணுமா ஓகேவா சேலஞ்சு ரெடி தானே ஓகே ஏடா கூடமா சொல்லி செஞ்சு காட்ட சொல்லிடாதீங்கடா உலகிலே மிகப்பெரிய சமுத்திரம் அது ஒரு ஆள் தான் சரி ரைட் கொஞ்சம் இல்லைங்களா ஓகே சொல்லுங்கள் பசிபிக் சமுத்திரம்
சரி சரி. அது ஈஸியான கேள்வி கேட்டீங்களே. கிளியர் பண்ணணுமா? ஓகே. முந்தி ஈஸியானலாம் போகணும். ஈஸியில தான் போகணும். ஈஸியில தான் கஷ்டமான போகும். ரைட். இப்போ நான் கேட்க போற கேள்வி வரலாற்றில இருந்து கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? ஸோ சேரன், சோழன், பாண்டியன் 3 பேர்ட்டையும் கேட்டாச்சு. மறுபடியும் சேரன்ட்ட நாங்கள் வாரம். உலகிலே நாகரிகம் ஆரம்பிக்கப்பட்ட பகுதி வரலாறு படிச்சுங்க தானே இல்லை? நாகரிகம் எங்க தோன்றினது? எகிப்திலே நாகரிகம் தோன்றுது. எகிப்து. ஓகே, எகிப்து தான். எகிப்துல எந்த பகுதி? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மொரஞ்சதாரோ ஹரப். மொஹஞ்சதாரோ ஹரப்பா. ரைட். சரியா? சேரன் சொன்ன பதில் சரியா? தெரியலையா? அதாவது உலகிலே தெரியுமா அம்பி தெரியுமா? ஆரம்பத்தில் நாகரிகம் தோன்றின பகுதி எகிப்துன்னு சொல்லியிருக்காங்க. எகிப்தில் எந்த பகுதின்னு சொன்னா மொஹஞ்சதாரோ ஹரப்பா சொல்லியிருக்காங்க. சரியா? சரியா? அப்ப எங்களுக்கும் தெரியா, நாங்களும் மறந்து வைத்தோம். அப்போ பிளே எதுன்னு சொன்னால் நீங்கள் ஆன்சரில் சொல்லுங்கள் கமாலில். ஸோ சேரன் அண்ட் வந்து அடுத்தது சோழன். சோழன்ட்ட கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னாக்கா, முதல் தேவாரம் பாடினது ஈஸி, டக்குன்னு சொல்லுங்க. யாரு? திருஞான சம்பந்தர். எத்தனை வயசுல? 3 வயதில் வாடினார். 3 வயசுல பாடினார். தோருடைய செவியன். ஓகேயா? ஸோ கிளப். பாண்டியர் என்ன கேட்கலாம்? சரி, சமயம் படிச்சுக்கலாம் எல்லாரும். பிரதம் என்றால் என்ன? ரைட். ஓகே, நீங்கள் சொல்லுங்க தலைவர். மனம் பொறி வழி போகாது நிற்க பொருட்டு நோய் விடுத்தேனும் சுருக்கேனும் மனம் வாக்கு காயமெனும் மூண்டினாலும் கடவுளை மெய்யன் போட்டு வழிபடுதேன். விரதம் எனப்படும். சரியா? சரியா? ஓகே கிளப். அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். நீ கேட்டவர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கா படிச்சு? மனம் பொறி வழி போகாது நிற்ற பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியனும் மனம் வாக்கு காயம் எனும் 3 நாளும் கடவுளை மெய்யன்போடு வழிபடுதல் விரதம் எனப்படும். இது படிச்சது எனக்கே ஞாபகம் இருக்கு. ரைட். ஓகே, அப்போ சேர சோழ பாண்டியர்கள்ட்ட வந்துட்டு 2வது கேள்விகளும் கேட்டு நிறைவு செஞ்சாச்சு. யாருமே வந்து இன்னும் ஃபெயிலியர் ஆகலை. ஸோ வந்து இப்போ கேட்க போகிற கேள்வி இப்போதான் அறிவு கூட போவோம். ஓகே. உலகிலே நீளமா நதி அது? சொல்லுங்க, கையெழுத்துங்க. உங்க டீமுக்குள்ள கையெழுத்துங்க. தெரிஞ்சாக்கள் ஒன்று ஒரு ஆளுக்கு தெரியும். சரி சொல்லுங்க. நைல் நதி சரியான பதிலா? பிள்ளையான பதில்? பிள்ளையான பதில்னு சொல்லிவிட்டு அவங்களும் பிள்ளைய சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களும் அவுட். சரியா? யாங்ஸி. எது? நீங்க 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 தெரியாது. உங்களுக்கு தெரியாது. நாங்க லீவ் ஆகிறோம். எங்களுக்கு ஜம்பந்து பிறகு இடகட மாட்டிக்கிட்டா எங்களுக்கு தண்டனை வரும். ரைட். ஓகே, அப்ப யாங்சிங் தெரியா? நீங்க சொன்னது யாங்சிங் நதி, நீங்க சொன்னது நைல் நதி. எல்லாம் பிள்ளை. அதுவும் பிள்ளை. அது தெரியாது. ரைட். அமேசான் நதி தான் உலகிலே மிகப்பெரிய நதி. ஸோ இப்போ இவங்க பேசாம லீவ் ஆயிட்டாங்க. இவங்க சொல்றத வந்து இந்த டீம் 2 பேரும் செய்து காட்டணும். ரைட். ஓகேவா? என்ன செய்ய சொல்ல போறீங்க? தலைவர்கிட்ட நீங்க சொல்லலாம் என்ன செய்ய சொல்லுன்னு. நீங்க உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். எப்படி அந்த டீமா? ஓகே, அதாவது கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த இதுக்குள்ள இருக்கிறவங்கள எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு செஞ்சு காட்ட சொல்றாங்க. ரைட். ஓகே, எல்லா பேருக்கும் வரும். சரி, நீங்க சிரிக்கணும். சரிங்க, 2 நாள் நீங்க சிரிச்சா உங்களையும் பார்த்து அவங்க சிரிக்கலாம். ரைட். இப்போ உங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்சம் மனநலம் நம்ம பாதிக்கப்பட்டு சொன்னால் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், நம்ம என்னெல்லாம் செய்வோம் என்றதை வந்து உங்களை செய்து காட்டுட்டான். ஓகே, ஸோ அந்த எல்லாரும் கிளம்புங்க. ரைட். தெரியும் தானே எப்படி என்னெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. சரி, இப்போ நான் 1 2 3 சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணணுமா? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். இவங்களே பார்த்து செய்யலாம். இவங்கள்ட்ட என்ன செய்வாங்க போய்? நீ தானே சொன்ன சொல்ற அவனே தானே தண்டனை அவனுக்கு வைக்கிறானு. அவனே தான் மடிச்சுட்டு மோசமா இருக்கு தெரியாம சொல்லிட்டோம். ஓகே 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 சரி ஓகே அவன் செஞ்ச ஓகேவா? சரி, அப்போ அவங்களுக்கு ஒரு கிளப் பண்ணுங்க. ரைட். ஓகே, அடுத்த டீமுக்கு என்ன செய்ய சொல்ல போறீங்க?
டீமில் வந்து ஒரு ஆளை டான்ஸ் ஆட விட போகிறோம். ஒரு ஆள் டான்ஸ் ஆட விட போறீங்க? டீம் சார் ஒரு ஆள். அப்போ ஒரு ஆள் பாட்டு பாட தெரியும் அவங்களுக்கு. அந்த பாட்டு அவங்கள ஒரு ஆள் அவங்க பாட்டு படிக்க ஒரு ஆள் டான்ஸ் ஆடணும் அதுக்கு. சரியா? ஓகே. சரி. ஆறு டான்ஸ் பண்ண சொல்ல போறீங்க? எவர் டான்ஸ் எவர் பாடல். ரைட். ஓகே. யார் டான்ஸ் யார் பாடல்? உங்களோட பழி வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பழி வாங்கணும். ஆறு இப்ப டான்ஸ் நீங்க ஆறு பாடல். பாடுங்க. பாட்டா? சரி, அப்ப நான் அடிக்கிறேனா? ரைட். யாரிவன் ஒத்தையாக நடந்து வரும் ஊரிவன் சினத்துக்கு பிறந்துட்ட சிவனடா அட இவனுக்கு இல்லடா கடிவானோ வரலாற்ற மாத்திட்டும் வருங்காலம் திருமூங்கி திசையெல்லாம் இவன் சரியா? வேற பாட்டு குடிகாரம் பெத்த மகளே ஒரு பாடி பார்த்தாலும் இருட்டாகும் பகலே ஓ பெத்த பெத்த கிளியே நினைச்சாலும் மறந்தாலும் தாங்காது உயிரே பாக்குறியா உன் குரங்கு சேட்டைய பாக்குறியா நான் கட்டின கோட்டைய விடுங்க சாமின்ற மாதிரி. சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்க 2 பேருக்கு இவங்க பனிஷ்மெண்ட் தந்திருக்காங்க தான். ரெடியா இருந்துக்கோங்க சரிங்களா? இப்போ இவங்கள இருந்து கேள்வி ஆரம்பிக்கப்பட போகுது. கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி கொஞ்சம் கேளு. உலகிலே மிகப்பெரிய பாலைவனம் தான் ஆட்ட கேள்வி. இந்த டீம் தானோ? இந்த டீம் இப்போ இவங்க பின்னர் தானே, பின்னர் டீம் இருந்து கேட்போம். சரியா? ஓகே. சொல்லுங்க. உலகிலே மிக பெரிய பாலைவனம் எது? சஹாரா பாலைவனம். சரியா? மற்ற டீம் சரியா? 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 ஓகே ஓகே. என்னன்னா அவங்ககிட்ட நீங்க ஈஸியான கேள்வி கேட்குறீங்க. சரி, ஓகே ஓகே. இருக்கு. இதை முடிச்சுட்டு நீங்க என்ன கேள்வி கேட்க சொல்றீங்களோ அந்த கேள்வி அந்தந்த டீம்கிட்ட மாறி நாங்கள் கேட்டு வரோம். சரிங்களோ? அது இப்போ இல்லை, உங்க 2 டீம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு. சரி. உலகிலே அதிக எரிமலை உள்ள நாடு? உலகிலே அதிக எரிமலை உள்ள நாடு? எரிமலை உள்ள நாடு. ரைட். சொல்லுங்க. ஜப்பான். ஜப்பான். ஆனுக்கு வாயில அந்த நாடு தெரியும். எனக்கு ஜப்பான் தான் தெரியும். அப்படித்தான் நான் நிறைச்சேன். சரிதானே? ஏன்னா உலகிலே அதிகம் எரிமலை இருக்கிற நாடு ஜப்பான். ரைட். ஜப்பான் அவர் சொல்லியிருக்கிறாரு. சரியா? அப்ப சொல்லு கொஞ்சம். சரியா? என்ன எரிமலை எப்படி வெடிக்கும்? எப்படி வெடிக்கும்? எரிமலை என்ன ஐஸ்லாந்தா? குளிரான நாடுகளடா. இப்ப நீங்களாம் மாட்டீங்க தெரியான்னு சொல்லல. இப்ப தெரியும் சொல்லிட்டீங்க பாதுல. ஓகேயா? அப்ப 2 பேரும் மாட்டி கொண்டாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. இப்படி தப்பிக்கலாம். உங்களுக்கு ஈஸியான விடன்றீங்க. உங்களுக்கு சரியா? இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். இவங்க எதிர்பார்த்திக்க மாட்டாங்க. அதாவது அவங்க 2 பேரும் ஏதோ தங்களால் முடிஞ்சதா என்று சொன்னாங்க. ஸோ அவங்களும் நம்ம தெரியான்றதை விட முயற்சி செய்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இடையில முயற்சி இல்லாதனால இவங்களுக்கு நாங்கள் இப்போ அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். இப்படியே சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு சான்ஸ் தாரம். அதாவது முயற்சி நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் முயற்சி செய்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டில் நீங்கள் விடைபெறணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீங்கள் சொல்லுங்கள் எதுவாக இருக்கும். சரியான பதில் சொன்னால் உங்களுக்கு அதுக்கான இது, அதாவது உங்களை நீங்கள் அதில் இருந்து விடைபெறலாம். சரி, பிள்ளையா இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கா? இலங்கை கிட்ட ஓரளவு கிட்ட குழு கிடைச்சிருக்குது. இலங்கைக்கு சுற்றி இருக்கிற நாடு ஆஸ்திரேலியா, ஐஸ்லாந்து, ஹவாய் தீவா? சரியா? ஏதோ ஒரு தீவுன்னு சொல்லல. அது சரி, ஈனால ஆரம்பிக்கும். முதல் எழுத்து தாரம். ஈனாலா? இந்தியா மட்டும் ஈனாவில் இருக்கு. இலங்கையில் எங்க ராஜா இது இருக்கு? இலங்கையில் எங்க இருக்கு எரிமலை? அவன் எரிமலை.
உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. ஸோ சரியான பதில் வந்து இந்தோனேஷியா தான். இந்தோனேஷியா. நீங்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் உங்களுக்குள்ள முன்னுக்கிறத தாண்டி உங்களுக்கு எவ்வளோ குளித்த பக்கத்தில் இருக்கிற நாடு ஈனாவில் தொடங்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தெரியாமல் இருந்த ஈனான்னு சொல்லும்போது எனக்கு இந்தோனேஷியா ஞாபகம் வந்துட்டு. சரியா? அப்போ இவங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து இதில் உங்களுக்கு 2 பேருக்கும் போட்டுருக்கோம். சரிங்களா? சொல்லுங்க. பயங்கரமா என்ன பயங்கரமெல்லாம் யோசிக்கிறீங்க? ஸோ நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ண சொல்லலாம். 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் கொரில்லா மாதிரி ஜூல இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டு. ஓகே. ஏய் கொரில்லா அப்படி இப்படி பிடிக்கும் செய்யணும். சரி ஓகே. எல்லாரும் வேணுங்க, எல்லாரும் வேணுங்க. சத்தம் இல்லாம வரணும். அதே மாதிரி சத்தம் இல்லாம வரணும். ஓகே சரி. கவுண்டர் பண்றேன். ஆடி காட்டுறா. கொரில்லா ஆடுமாடா. கொரில்லா செய்யும். சரியா? அதில் செயற்பாடுகளை பிடிக்கும். நீங்க ஜூ போய் பார்த்தது இல்லையா? மிருக காட்சியால பார்க்கல, மிருக காட்சியால பார்க்கல. ஓகே. அப்போ கொரில்லா அப்படி பிஹேவ் பண்ண தெரியாது. கொரில்லாவே தெரியாது என்னன்றது. படிச்சதில்ல கொரில்லா எங்கேயும் பார்த்ததில்ல. டிவியில் எதுலையுமே பார்த்ததில்ல கொரில்லா. டிவியில் பார்த்துறீங்க. அதே மாதிரி செய்து காட்டணும். சரியா? எப்படி செய்யும்? படத்துல தான் தெரியுமாடா? புதுசா இருக்கு. சரி சரி. அப்ப 6 பாட்டு பாடுறது. அவங்க தெரியும், அவங்க தெரிஞ்சுதான் செலக்ட் பண்றாங்க. சரி 6 பாட்டு பாடுற. யார் டான்ஸ் ஆடுறது? யாரு? 6 பாட்டு. இவரு பாட்டு. 6 நடனம். ப்ரோ நீங்க நடனம், ப்ரோ நீங்க பாடல். சரியா? சப்போர்ட்டுக்கா சப்போர்ட் ஒன்று தருவார் அவர். ஓகே சரியா? 6 பாடல், 6 அபிநயம். பாடல் பாட்டுக்கு வந்து அவர் டான்ஸ் ஆட போறாரு அப்படின்ற பாப்பா. சரியா? ஓகே. உங்க டீம்ல ஓகே. பாடல் அண்ட் அபிநயம் நீங்க தான் அடிக்கணும். ஏண்டா உங்களோட பாடலுக்கு, உங்களோட அடிக்கு, உங்களோட ஆடலை பார்க்கணும். அடி படி ஆடு தான் பார்க்கணும். வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கவலை இல்லை மனமே 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 அந்த நன்று கவலை இல்லை மனமே அந்த நண்டு கவலை இல்லை மனமே. வித்தியாசமா சொல்லிங்க. நீங்க ஆடுற ஆட்டம் வந்து எப்படி ஆட்டமா இருக்குன்னா பரதம் ஆடி காட்ட சொல்லி காட்டு. நீங்க பெரேரா டான்ஸ் ஆடி காட்ட சொல்லி காட்டு. அப்படி வித்தியாசமா சொல்ல நீங்க. ரைட் ஓகே ஓகே சரி. ஸோ இப்போ வந்து சேர சோழ பாண்டியர்கள் மாறி மாறி அவங்களுக்குள்ளே போர் தொடுத்த மாதிரி நீங்க மாறி மாறி உங்களுக்கு கேள்வியை தொடுத்து நீங்க விளையாட போறீங்க. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு இதுகள் ஒரு என்ன நாடகங்கள் கதை எல்லாரும் ஒரு டீம் வந்து நாடகம் நடத்தி காட்டணும். ஓகே இது நல்லா இருக்கு. ஸோ வந்து நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. கதை தெரியுமா? கதைகள் நாடக கதைகள் தெரியுதா? இது காக்கா பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் தெரியும் தானே? அப்போ ஒரு பாட்டி வந்து ஒரு மூளையிலேருந்து வடை சுடுற மாதிரியும் சரியா? ஒரு ஆள் நறுக்கி ஒரு ஆள் காகத்துக்கு மற்றங்கள் அசைகிற மரம் மாதிரி சரியா? அப்படி வந்து இப்போ நீங்கள் நடிச்சு காட்ட போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு கதையை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு தலைவர் அதுக்கு தான் லீடரை வச்சுருக்கு. லீடர் அவங்கள வந்துட்டு வழி நடத்தணும். ஸோ தலைவர் மாதிரிலாம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து வழி நடத்துங்க, பிளான் பண்ணுங்க, என்ன பண்ணி காட்டலாம், ஏதாச்சும் ஒரு கதையை முதல்ல டிசைட் பண்ணுங்க. அதுக்கு வந்து இப்போ நடிச்சு காட்ட போகிறீங்க. ரைட். உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறோமா? 5 நிமிஷம் உங்களுக்குள்ள கலந்தாலோசிங்க. ஓகே. இப்போ எல்லா பேருக்கும் கொடுக்கப்பட்ட நேரங்கள் முடிஞ்சுது. நாங்கள் இந்த இதுக்குள்ளே வந்து வச்சிருக்கிற ஒரு கண்டிஷன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய் திறக்காமல் வந்து இந்த ட்ராமா வந்து நடிச்சு ஆக்ஷனில் ஆடணும். அதாவது அவங்கள்ட்ட நடிப்பில் தான் காட்டணும். அதை வச்சு நாங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது ட்ராமா சப்ஜெக்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஊமை இதில் வந்து நடிச்சு காட்டுறது அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது எனக்கும் கூட ட்ராமா சப்ஜெக்டை பற்றி தெரியும். ஏன்னா நான் வந்து சித்திர படம் தான் ஃபுல்லாக எடுத்து ஆனால் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை வச்சுக்கொண்டு இவங்க நடிக்கிறத வச்சுக்கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சேர சோழ பாண்டியன் ரைட் ரெடி ஓகே. 6 முதல் செய்ய போறீங்க. நீங்க முதல் செய்ய போறீங்க. வெயிட் சேரன்
சேர மக்களோட தலைவன், சேர மன்னன். சரியா? நீங்க எஞ்சால போக வந்துருங்க, அவங்க இங்க நடிக்கட்டும், நீங்க எஞ்சால போக பார்த்து இப்படி பார்த்துருக்கீங்க. எஞ்சால வாங்க நீங்க. நீங்க எஞ்சால வாங்க. நீங்க வாங்க ஆடியன்ஸ். ஓகே ஃபினிஷிங்கா? ஓகே ரைட், சூப்பர் 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 ரைட். ஓகே, என்னன்றதை உங்களுக்கு சொல்ல முடியுமா? அது என்னது? போனை பயன்படுத்துறால ஏற்பட்ட மனக்குழப்பங்கள். அதாவது என்னன்னு சொன்னா நான் தெளிவா வந்து சொல்றேன். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல இப்ப இதுக்கான ஒரு படம் ஒன்று கூட வந்திருந்தது. என்ன திரைப்படம் வந்து? ஜேன் ரவியோட என்ன படம் அது? கோமாளி திரைப்படம். ஸோ கோமாளி திரைப்படத்தை மாதிரி தான் இதுவும் வந்து எப்படின்னு சொன்னால் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து எங்களை வந்து நாங்கள் கூட தான் விளையாட நாங்கள் எல்லாரும் இந்த காலையில் வரணும்னா ஸ்கூலுக்கு போய் வந்துன்னு சொன்னால் வட்ட வழிகளில் போகிறது, அந்த விளையாட்டு இந்த விளையாட்டுன்னு சொல்லி அப்போ அப்படி விளையாடுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அங்கங்களும் எல்லா பாகங்களும் செயல்படும். ஸோ உடம்புக்கு வந்துட்டு பாதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும். அதாவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும். உடலில் வந்து எல்லா அங்கங்களும் வந்து செயற்படுறதுனால நம்மளோட ஹெல்த்தும் வந்து நல்லதாக இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பிள்ளைகள் வந்துட்டு மொபைலுக்கு வந்து மாறிட்டு மொபைலில் வந்துட்டு படிப்பு விஷயங்கள் வந்து கற்றுக்கொள்றது வந்து வேறு விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அதை வச்சுக்கொண்டு கேம் விளையாடுறது அது இதுன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு நிறைய பிள்ளைகள் வந்து தங்களுடைய அங்கங்கள் வந்து செயற்படாமலும் அதே மாதிரி மன உளைச்சலுக்குள்ளாகி நிறைய பேர் கிட்டத்தட்ட ரீசெண்டாக வந்து ஒரு 4-3 வருஷத்துக்கு முன்னாலாம் வந்துட்டு சில கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு அறிமுகமாகி அதன் மூலம் வந்துட்டு சூசைட் பண்ணவங்களும் வந்து அதிகம். ஸோ அதை வச்சு கொண்டு உங்க திடீரென்னு இந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு உங்க எப்படி காட்டினாங்க? இப்போ பெரிய ஆள் சின்ன பிள்ளை ஓரமாக வந்து போன் கடைசி வந்து மாறி போன மாதிரியும் திடீரென்று வந்துட்டு இதை நான் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு இதை கொண்டு வராங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட மெயின் இது எதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம இருந்த நாகரிகங்கள் வந்து இப்போ மாறி வந்துடுது. இப்போ மொபைலுக்குள்ள வந்து நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் வந்து பாழாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நல்ல காமிச்சிட்டு இதுக்கு வந்து எல்லாரும் கைத்தட்டுங்க ஜோரா. ஓகே, இப்போ யார் வந்து இப்படி தான் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணுது? கேப்டன் ரைட். பாத்தீங்களா? அப்போ கேப்டனுக்கு தானே கிளப் பண்ணுங்க. ரைட், ஓகே, இதான் லீடர்ஷிப். ஸோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நன்றி. நான் எதிர்பார்க்கல. ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ இப்போ இந்த டீம் இருக்க சேர சோலன். ஓகே சோழன்.
ஓகே டன். ஓகே கிளப் பண்ணுங்க. என்னென்று விளையும் கொள்ள முடியுதா மற்ற டீம்? என்ன சொல்லுங்க? போதை வயசுக்கு ஓகே, பாடசாலைக்கு போகிற மாணவர்கள் வந்து போதை வயசுக்கு அடிமையாகிறது. எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சொன்னால், அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது போகிறவங்களை வந்து போகாதவங்க வழிமறைச்சி அவங்கள வந்து அந்த பழக்கத்துக்குள்ள வந்து உள்ளாக்குறது. ஏன்னா அதுக்கப்புறம் போய் வந்து போலீஸ்லாம், அதாவது இன்னொரு விளையாட்டு இருக்கிற ஒரு ஆள், அதாவது யார் ஆள் அவர் மாணவரா இல்லைன்னு சொன்னால் ஓகே. இப்போ அந்த பெட்டோட போனவர் அந்த பாத்திரம் அவர் யார்? அந்த இருக்கிற ஒருத்தவங்க. ஓகே, அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாண்டு இருக்கும்போது போயிட்டு வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து கேட்குறாரு எங்கள் இவங்கன்னு சொல்லி கேட்டது வந்து அந்த ஸ்போர்ட்டை வந்து காண்பிக்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது என்ன நடக்குது எது நடக்குன்னு பார்த்துட்டு அவங்க வந்துட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸாரை வந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் விட்டு மறுபடியும் அவங்க வந்து படிப்பிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு அனுப்புகிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு எப்படி தோணுன்னு சொன்னால், இங்கே நிறைய வந்து திரைப்பட இயக்குநர்கள் வந்து டக்குன்னு உருவாகிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன கதை வச்சிருந்தீங்க சொல்லுங்க. இப்போ திடீர்னு மாறுது நீங்கள் அவ்வளோ பார்த்துட்டாக்கன்னு மாறுது. எப்படி மாறினது? அதாவது இவங்க வந்துட்டு பிள்ளையாண்ட மாம்பழ கதை தான் ரெடி பண்ணுவாங்க, டக்குன்னு மாறி இப்போ ஒரு சமூக இதுக்கு கொண்டு வரணும் அப்படி சொல்லி, அதாவது விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கணும், ஒரு நடிப்பு திறமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்து டக்குன்னு மாற்றி டக்குன்னு வந்து செய்துட்டாங்க. இது வந்து சூப்பர் நல்லா இருந்தது. ஓகே, எல்லாரும் கைத்தட்டுங்க திரும்ப. ஓகே சரி, சோழன் முடிஞ்சது. பாண்டியன் கேமரா ரோலிங் ஆக்ஷன். முடிஞ்சதா? ஓகே சரி, கைதட்டுங்க. ஓகே, என்னடா இது என்னால் வந்து யூகிக்க முடியாமல் இருக்குது என்னென்னு சொல்லி யாராச்சும் சொல்ல முடியுமா? என்னென்னு சொல்லி மரத்தில் குத்து. அதாவது நம்மட கையங்காலையும் சும்மா வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் நல்லா இருப்போம். என்ன நல்லா இருப்போம். அதை வந்து நம்ம தேவையில்லாமல் போய் ஒருத்தவங்கள்ட்ட செட்டப் பண்ணணும்னு சொன்னால் அந்த விளைவு நம்மளுக்கு தான் திரும்ப பாருங்க. என்ன ஓகே, நல்ல ஒரு பாத்திரம் வந்து டக்குண்ட திட்டிட்டு திரும்ப வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ சரி சொல்ல பாண்டியர் எடுக்க வந்து எல்லா பேரும் கிளப் பண்ணுங்க. ரைட். ஓகே, அப்படியே என்னையும் சர்ப்ரைஸ் ஆண்டு சொல்கிறாங்க நம்மளை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. என்னென்னு தெரியாது. தனு தான் பாருன்னு சொன்னேன். ட்ரிங்கோல் வந்து தனு வாரன்னு சொல்லி சொன்னவர் வந்து ஸ்போர்ட்ஸ் சின்னதாக வந்து ரெடி பண்ணி வண்டிகளை சாமான்ருக்கு. எனக்கு டவுட்டாக இருக்கு. வெளிநாடு சாமானா பாஸ்போர்ட்டா எதுக்குடா இதுக்குலாண்ணா? யாரென்று தெரிகிறதா, தீ என்று புரிகிறதா? இங்க ஒரு அடுத்தவர் இறங்க. பார்க் பண்ணிட்டு வர போறீங்களா? எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நீங்க தான்.